இன்னைக்கு மினி வ்ளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, மூவி போயிருந்தோம். ஸோ என்ன மூவின்னு பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். கங்குவா தான். காலைலயே போலான்னு பிளான் இருந்துச்சு. பட் ஆனா நைட் தான் போவோம். மோஸ்ட்லி நைட் ஷோ தான் போவோம் எப்பவுமே. மார்னிங்லாம் போமாட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஷோ ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் போலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நாங்க போனது ரேடியன்ஸ் தியேட்டர்ல எபிக் ஸ்க்ரீன். ஆல்ரெடி தேவரா வந்து இங்க பார்த்துருந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுவும் பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ நானு, மது, சபரி அப்புறமேட்டு வந்து மதுவோட அண்ணா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போயிருந்தோம். போனோடனே கங்குவோட போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸ்ன்னு தெரில. ஏன்னா நாங்கள் உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒஸ்ட்டாக யாருமே எந்திரிச்சு போகிற அளவுக்குலாம் ஃபீல் பண்ணது கிடையாது. இவ்வளோ பேட் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணவே இல்லை. இன்டர்வல் விட்டாங்க. அதில் போய் கொஞ்சம் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் மூவியில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹேமாக்கா அது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் வந்து மூவியில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா வந்து கார்த்தி சாரை வந்து இப்போ போடாமல் இருந்திருக்கலாம். நம்ம ரோலெக்ஸ் அந்த மாதிரி ஒரு காம்போல வச்சு பார்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இதில் 2 பேரையுமே காமிச்சது வந்து அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மித்தபடி எதுவும் கிடையாது. படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒஸ்ட்லாம் கிடையாது. மித்தவங்க ரிவ்யூ கொடுக்க